on the wall. I just can't let you go. ஹனியோட சேஸ் வெல்கம் டு ட்ரீம்ஸ் ஆஃப் பிடிஎஸ். நான் உங்கள் வேறா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வில்லன்ஸ் ஆஃப் அப்ஜெக்ஷன் எக்கோ ஆஃப் வில்லன்ஸ் எபிசோட் 1 தாண்டா. ஸோ இந்த எஃப்எஃப் வந்து நம்ம 2K சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி இந்த எஃப்எஃப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஹோப் யூ லைக் இட். அண்ட் வந்து இது வந்து சும்மா இல்லை, நம்ம தேவங்கன் ஜங்குக்கோட ஒரு எஃப்எஃப். ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இது பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த எஃப்எஃப் நான் யோசிக்கும் போதும் சரி, எனக்கு இந்த எஃப்எஃப் ரொம்ப பர்சனலி ரொம்ப பிடிச்சி நான் போடுறேன். சொல்லுங்க, இதே எஃப்எஃபே முடியல, நீ இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்க, அது முடியுமா அப்படின்னு கத்துறீங்க. எனக்கு தெரியுது, என்ன பண்ணுறது, எனக்கு வந்து ஆர்வம் போல். உங்களுக்கு நிறைய லைக் விதவிதமான எஃபர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால தான்டா. ஸோ நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து போயிடலாமா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்து நீங்கள் தான், பேர் ஒயன். ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டு பொண்ணு தான். ஸோ வந்து எப்போவுமே இந்த தாவணி கட்டிட்டு அந்த போட்டு சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் வாயாடி கூட. ஸோ வந்து குட்டி பசங்க கூட விளாட்றது தான் உங்களோட டெய்லி வேலை. ஸோ காலேஜ் முடிச்சிட்டிங்க, வேலைக்கு போகலான்னு பார்த்தா அவங்கள கட்டி வச்சுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரின்னு இருப்பீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சவரை தான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே அப்பானா பிடிக்கும், அம்மானா பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்ல. பட் ஆனால் இவளுக்கு நான் மாமா தான். எப்போ பார்த்தாலும் 108 தடவை மாமா எங்கே மாமா எங்கேன்னே சுற்றி சொல்லிட்டு இருக்கிற ஒரு குழந்தை அது. ஸோ அவளுக்கு வந்து எப்படி மாமாவோ அதே மாதிரி கிருஷ்ணர். அவள் வந்து செம்மையாக எப்படி சொல்கிறது, ஒரு கிருஷ்ணர்னா அவ்வளோ இஷ்டம் அவளுக்கு. எப்படி மாமாவோ இன்னொருத்தரம் இருக்காரு வாயிலிருந்து ஒரு பேர், அதுதான் நம்ம கிருஷ்ணர். அதாவது இவன் சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணா அவருக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்துடுவா. ஸோ வயன் வீடு வந்து இருக்கிறது ரொம்ப பெரிய குடும்பம். ஸோ அது ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோ சைடு, ஐ மீன் 2 பேர், ஜங்குக் அண்ட் தயாங் சைடு வந்தால், தயாங் வந்து சியோலில் இருப்பார். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய சிஇஓ. அவரோட பிரான்ச் கம்பெனி இல்லாத ஒரு நாடே கிடையாது. ஸோ வந்து ரொம்ப கோல்ட் ஹார்ட்டடாக இருப்பார். இப்படி சிரிக்க கூட மாட்டார் மனுஷன். மூஞ்ச இஞ்சி சின்ன குழந்தைங்க மாதிரியே வச்சுருப்பார். ஸோ வந்து இவ்வளோ போதும், நம்ம அப்புறமா வந்து பார்த்துப்போம். ஸோ அண்ட் வந்து ஜங்குக் வந்து தமிழ்நாட்டோட மாஃபியா. ஆக்சுவலாக அவர் மாஃபியா கிங். அவரை பார்த்து பயப்படாத தமிழ்நாட்டில் இடமே கிடையாது. எல்லாம் பயந்து சாவாளுங்க. அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாக இல்லாமல் கொஞ்சோண்டு கொடூரமாக இருக்கிறது தான் நம்ம ஜங்குக். அண்ட் வந்து ஜங்குக்னா ராவணன் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே பிடிக்கும். அவர் வந்து ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே அவரை மாதிரி, ஐ மீன் அந்த ராவணன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ ராவணனுக்கு அடுத்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பைக் ரேஸ். க்ரேஸ்னா க்ரேஸு, அப்படி ஒரு க்ரேஸு நம்ம ஜங்குக்கு பைக் மேலே. ஸோ வந்து எப்போவுமே வந்து பசங்களோட இந்த மாஃபியா, ஐ மீன் இந்த மிஷன் அந்த மாதிரி போகாமல் கேங் இருக்கும் அவருக்குன்ட்டு. ஸோ அவர் கூட வந்து பைக் ரேஸ் பண்ணுறது தான் இருக்குது முதல் வேலை. அவர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காரோ பைக் ரேஸ் பண்ணிடுவார். ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் போதும். நம்ம போக போக இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தான் இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் நடக்குதுன்றதை பார்த்துடலாம். ஸோ அப்படியே ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா வயனோட வீடு தான். ஸோ வந்து ஒரு பெரிய வீடுன்னு சொல்லலாம். லைக் இந்த விண்டேஜ் ஹவுஸ் மாதிரி இருக்கும்ல, லைக் வந்து நடுவில் கேப்பில் அங்கங்கே வந்து இந்த பில்லர்ஸ் வச்சுட்டு மேலே ஓட்டையாக இருக்குமே, தண்ணி கூட வருமே, அந்த நடுவில் துளசி இலை கூட வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு வீடு தான்டா. ஸோ ஒரு 40-41 வயசு இருக்கிற ஒருத்தவங்க வந்து கத்திகிட்டே இருக்காங்க. எங்கே போனா இவ்வளோட பெரிய இம்சையாக போச்சு. ஏங்க என்னடி வேணும், காலையில் கத்திக்கிட்டே இருக்கேன், எங்கெங்க போனா, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பா, என்ன விஷயம்? வரட்டும், கையை கல்ல உடச்சி போகிறேன், என்னாச்சுன்னு கேட்டேன். பொண்ணு என்னைக்காச்சும் பொண்ணு மாதிரி நடந்திருக்காளா? எப்போ பார்த்தாலும் அந்த குட்டி பசங்களோட சுற்றிட்டு விளையாடிட்டு இருக்கா, நீங்களும் எதுவுமே சொல்ல மாட்டீங்க.
அவன் நான் சொன்ன என்னைக்கு கேட்டிருக்கா. சரி விடு, கல்யாணத்துக்கு அப்புறமா அவளால் இப்படி விளாட முடியாது. சரி, மத்தியானத்துக்கு என்ன சமைச்சிருக்க? விஷம் வேணுமா? அது தானடா இவ்வளோ நல்லா சாப்பிட்டுருக்கேன். என்னது புரியல? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றுமே இல்லை. ஹலோ, அப்படியா? சரி சரி சரி. டேய் கெவினே, ஆம்மா சொல்லு. போய் ஒயனை கூட்டிட்டு வா. ஏம்மா? அது ஒரு முக்கியமான விஷயம், போய் கூப்பிட்டு வா போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா குடுகுடுன்னு ஓடி போகிறான். ஸோ அப்படியே எட்டி ஒரு மாதிரி ஓரமாக பார்க்குறான். ஸோ அங்கே ஒரு பொண்ணு அழகாக தாவணியெல்லாம் ஒரு ஆரஞ்சு கலர் தாவணி போட்டுட்டு காலில் கொலுசு, கண்ணில் டார்க்காக காஜெல்லாம் போட்டுட்டு அப்படியே குறி பார்த்து டப்புன்னு அடிக்கிறா. ஸோ விளாண்டுட்டு இருக்கிறது இந்த கோலி விளையாட்டுன்னுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படியே கத்துறா, ஜல்லி ஜல்ல வின் பண்ணிட்டேன். சரி பெட்டு கொடுத்தல, காசு எடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து 10 ரூபா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்கா என்னடா? அம்மா கூப்பிட்டாங்க. எதுக்கு தெரில, இன்னும் முக்கியமான விஷயமா. சரி வரேன் போ, நம்ம நைட் விளாட்லாம் பை அப்படின்னு சொல்லிட்டு குருன்னு ஓடுறீங்க. தாத்தா. ஹோ ஓயம்மா சாப்பிட்டியாடா? இல்லை தாத்தா, போய் சாப்பிடுமா கண்ணு போ. நீங்களும் வாங்க. வரேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தாத்தாவோட கண்ணத்தை கிஸ் பண்ணிவிட்டு அப்படி குருன்னு ஓடுறீங்க. ஸோ உங்கள் சித்தி அப்படியே தேங்காய் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, ட்ரில் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அம்மா கூப்பிட்டியா? பாடி இளவரசி உன்னை அப்படி சொல்லிட்டு அவங்க அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு எடுக்கிறாங்க. மாமா கிட்ட சொல்லிடுவேன். இதை சொல்லியே தப்பிச்சிரு. என்ன எது கூப்பிட்ட? உன் அத்தை மாமா வராங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாதாரணமாக விட்டுறீங்க. பிகாஸ் அவங்க எப்போ வர்றது தான். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ கண்டுக்கல. அப்புறம் மாமனம் தான் வரான். என்னது மாமாவா? உண்மையாவா? நிச்சயமாவா? ஆமாடி. ஐயோ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு குருன்னு ஓடி போய் உங்கள் அம்மாவோட கணத்தை கிஸ் பண்ணிட்டு குருன்னு மேலே ஓடி போகிறீங்க. ஸோ அவங்க அம்மா சிரிச்சுட்டு ரோசு கழுத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேணக்கு பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் மேலே போயிட்டு அப்படியே பெட்டில் பறந்து உருள்றீங்க. எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையாணி கடையில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி லைக் குப்புறக்கா படுத்து அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னை பார்க்க உனக்கு இவ்வளோ வருஷம் எடுத்ததா? இப்போ தான் நினப்பு வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்து திட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு லைட்டாக லைக் ஃப்ளாஷ்பேக் மாதிரி வருது. உங்களுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் மாமா கிட்டே போயிட்டு அப்படியே ஒழிஞ்சுக்கிறீங்க பின்னாடி. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஒய் என்னாச்சு? அம்மா அம்மா அடிக்க வரா. எது? ஆமாம் மாமா, தெரியாமல் மிக்ஸி ஆன் பண்ணிட்டானா எல்லாமே போயிடுச்சு. லைட்டாக அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குற இடம் குச்சி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடுறாங்க. ஏன்னு தெரில. விளையாடிக்காதீங்க விடுங்க. இல்லை தம்பி, வேணான்னு சொல்கிறேன். ஸோ எல்லாருமே உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் அங்கே இருப்பாங்க. ஸோ உங்கள் மாமா எல்லோரும் லுக் விட்டுட்டு, இனிமே இவன் மேலே கை வைக்க எவனுக்கும் உரிமை கிடையாது, யாரும் இவ்வளோ அடிக்கவும் கூடாது, யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. என் பேச்சு எல்லாரும் கேட்குறீங்கன்றது இதெல்லாம் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களாம் அப்படியே ஹாப்பி ஆகிட்டீங்க. ஏன்னா நீங்கள் பயங்கரமாக சேட்டை பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அப்படியே நம்ம மாமாவை ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை அலைக்கா தூக்கிட்டு போகிறாரு. வா சார்ஜர் வந்துடுறேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் மாமாவும் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அப்படியே மெனி இயர்ஸ் பாஸ்ட்டு. இப்போ கரெக்டாக உங்கள் மாமா 12th, நீங்கள் 9th கால் எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் வரவே நீங்கள் ஒரே ப்ரெஷிங் மூமெண்ட். ஸோ அந்த டைமில் உங்களை தூக்கி கொஞ்சம் நேரம் ஆச்சே. ஐயோ கிருஷ்ணா, இப்போ எப்படி இருப்பான்? சரி நம்ம அத்தைக்கிட்ட கேட்போம்.
ஸோ உங்கள் சீன் வந்து அப்படியே கட் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மேன்ஷன், அதாவது உங்களை விட ரொம்ப பெரிய மேன்ஷன். ஸோ வந்து அப்படியே வந்து ஒருத்தர் வந்து அப்படியே பிளாக் கலரில் ஜாக்கெட் போட்டுகிட்டே வரான். தம்பி சாப்பாடு வேணும். ஸோ வந்து அப்படியே வந்து ஒரு பைக்கி மாதிரி இருக்கும். ஸோ அது எடுத்துகிட்டு அப்படியே வந்து அவர் மாதம் அந்த டயரை சுற்றிட்டே நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ வந்து அங்கே ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி ஒன்று இருக்குது பிளாக் கலரில். ஸோ அதில் அப்படியே ஏறி உட்காந்துட்டு வண்டியை லைட்டாக வந்து ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு அப்படி நிற்கிறாரு. ஸோ வந்து சாயெல்லாம் இன்சர்ட் பண்ணிட்டாரு, பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ வந்து அப்படியே வந்து கையில் வந்து அப்படியே சிகரெட் எடுத்து அப்படியே வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு கேங் வருதாங்க. மச்சான் ரெடியா? வின் பண்ணிடுவோமாடா? டே யார்கிட்ட கேட்குற? அவன் வின் பண்ணாத மேட்சா? இந்த தமிழ்நாட்டுக்கே அவன் தாண்டா ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஜங்குக்கு வந்து பார்க்குறான். ஜங்குக்கு வந்து அவனை பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே ஹெல்மெட்டை போடுறான், அந்த சிகரெட்டை சைடெல்லாம் தூக்கி போட்டுட்டு. அவங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க. ஸோ வந்து அந்த சீனை கட் பண்ணிட்டு அகெயின் உங்கள் சைடு வந்தால் உங்கள் அம்மா கத்துறாங்க, அடியே ஒயன், ஐயோ கிருஷ்ணா என்னதான் உன் பிரச்சனை, காலையிலேருந்து கற்றுக்கிட்டே இருக்க. வீட்டுக்கு அத்தை மாமா வராங்களே, சிக்கன் சமைக்கணும், நைட்டுக்கு போய் தேவையான பொருளாக வாங்கிட்டு வா போ. அதுக்கு நான் போன்னு சொன்னேன். சரி இரு போய் சுந்தரியும் கவினையும் கூப்பிட்டு போ. என்னது அவங்க 2 பேரையுமா? ஆமாம் கூப்பிட்டு போ. போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க. ஸோ வந்து கெவினும் சுந்தரியும் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து கெவின் வந்து உங்கள் கசின் பிரதர், பட் ஆனால் சுந்தரி வந்து உங்கள் சொந்த அக்கா தான். ஸோ அக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுந்தரி உங்களை பார்த்துட்டு நான் வயனே போகலாமா சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து முறுக்கிட்டு நடந்துட்டுருக்கீங்க. ஸோ வந்து உங்கள் பின்னாடியே வந்து அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்கள் அக்காவுக்கு வந்து உங்களை விட கொஞ்சம் ஏஜ் வந்து அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 20னா உங்கள் அக்காவுக்கு 25 அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து கெவின் வந்து சின்ன பையன்தான், நல்லா சப்பியாக குண்டாக இருப்பான். ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்ருப்பான். ஸோ நீங்களும் உங்கள் அக்கா சுந்தரியும் கெவினும் அப்படி வந்து நடக்கிறீங்க. ஸோ உங்களோட கடை அந்த மாதிரினா சந்தை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒன் வே ரோட் மாதிரி இருக்கும். ஸோ அதை க்ராஸ் பண்ணால் அங்கே ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை க்ராஸ் பண்ணி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு சுந்தரியும் கெவினும் முன்னாடியே நடந்து போயிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே வளையல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ வளையல் அந்த கம்மல் ஜிம்கா அதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. வாங்கலாமா? காசு வேறு இல்லை, அப்புறம் அம்மா கிட்டே சொல்லி வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது லைட்டாக தொட்டு பார்த்துட்டு பார்த்தா 2 பேரும் ஓடிப்பாங்க. ஸோ வந்து நீங்களாம் அப்படியே தலையில் கவிச்சிட்டு இவங்களுக்கு நம்மளை விட்டுட்டு போகிறதே ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க கோவமாக. உங்கள் முன்னாடியை பிடிச்சி அப்படி கசக்கிக்கிட்டு. ஸோ ஒரு பைக்கு அப்படியே அவங்க நேரம் வந்து அப்படியே சடன் பிரேக் அடிக்குது. நீங்கள் அப்படியே காதில் கை வச்சுட்டு அப்படியே கண்ணு இருக்கவும் முடிக்கிறீங்க பயத்தில். அப்படியே வந்து ஒரு டேர்ன் மாதிரி அந்த பைக்கு டேர்ன் மாதிரி பண்ணது, பிகாஸ் உங்கள் மேலே இடிச்சிடக்கூடாதுல. ஸோ வந்து எப்படி சொல்லுது, ஈஸ்ட் வெஸ்ட்டு சைடில் வந்துட்டு இந்த பைக் வந்து இப்போது வந்து சவுத்து நார்த் அந்த மாதிரி ஒரு டேர்னில் நின்றுட்டுருக்கு. ஸோ ரொம்ப க்ளோஸாக அந்த உட்காந்துட்டு இருந்த அந்த பைக் ரைடரும் உங்களோட ஃபேஸை லைட் ஆக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் மெதுவாக கண்ணை திறந்து நீங்கள் உங்கள் ஐஸை மெதுவாக திறந்து அப்படியே அந்த பர்சனை பார்க்குறீங்க. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று விதை என்று நிறுத்தவும் இதய நைவல் தோட்டம் போக்குதே. வாரின்றி போரின்றி வலிக்கிற யுத்தமின்றி இதய நைவனுக்கு எனைவது. இதயம் கையிருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு மிரட்டும். இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம், அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும் முதலிரே. நீங்கள் வந்து பயத்தில் அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே மெதுவாக வந்து அவங்கள பார்த்துட்டு அப்படியே வந்து வண்டி அப்படியே மெதுவாக திருப்புறாரு. அப்படியே அது உடம்புக்கு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி இருக்கு. ஸோ வந்து உங்களை எப்படி நீங்கள் போன பாதி எப்படி பார்த்துட்ருப்பாரு. ஐயோ கிருஷ்ணா நல்ல வேலை சோகமாக விட்டேனே, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி இருப்பீங்க.
ஸோ உங்கள் சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம சியோல் சைடு வந்துடுவோம். சியோல்லே மிகப்பெரிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ வந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க, நிற்கவே மாட்டுறாங்க ஒரு இடத்துல. ஸோ வந்து ஒரு கேபின், பர்டிகுலராக ஒரு கேபின் காட்டுறாங்க. இருக்கிறதுல தான் பெரிய கேபினாக இருக்கும் போல் இருக்குது. ஸோ ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து இருக்குது. பட் வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது, பட் உள்ளேருந்து பார்த்தா வெளில என்ன நடக்குன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கிளாஸ். அதில் வந்து நம்ம சியோல் சிட்டி தான் ஃபுல்லாகவே. அப்படி லைட் வர ஆரம்பிக்குது, பிகாஸ் வந்து சன்செட் ஆகுது. ஸோ எல்லோரும் லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து செம்ம கெத்தாக நின்றுட்டுருக்காரு, கையில் பாக்கெட்லாம் கையில் போட்டுட்டு, கோட் சூட்லாம் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்ட் அண்ட் கரெக்ட் அந்த மாதிரி வந்து பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்குது. அவ்வளோ ஷார்ப்பான ஐஸ், ஷார்ப்பான நோஸ், லிப்ஸு ரொம்ப சாஃப்ட்டு தான், அது மட்டும் ஷார்ப் கிடையாது. ஸோ வந்து அப்படியே அந்த சிடியை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ சடனாக ஒருத்தர் வந்துட்டு, பாஸ் ஃபோன் கொடு. ஹலோ, நைட் கிளம்புவேன். ஓகே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணிட்டாரு. ஸோ பின்னாலேருந்து ஒரு குரல், டே தயோங். ஹயோங், என்ன கிளம்பிடியா? இன்னைக்கு நைட் கிளம்புறேன். ஆமாம் நீங்கள்? நான் வந்து நாளைக்கு கிளம்பிடுவேண்டா. சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம கிம் தயோங்மா வேறு யாரும் இல்லை. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போகிறாரு. ஸோ அந்த ஹயோங் அப்படி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயோங்கோட எல்டர் பிரதர். உங்களுக்கு வந்து போக போக நான் சொல்கிறேன், இது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு பிச்சுக்கோங்க வண்டியை. ஓகே. ஸோ வந்துட்டு அப்படியே வந்து நம்ம தயோங் வந்து அப்படியே வந்து அவரோட மேன்ஷனுக்கு கிளம்புறாரு. ஸோ அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ வந்து இருக்கிறதுலே ரொம்ப கோடீஸ்வரராக இருப்பார் போல் இருக்குது. ஸோ வந்து அப்படியே அந்த பால்கனியில் நிற்கிறாரு. அவரோட லைக் வந்து ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி 2 சைடு விரிச்சு விட்ட மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த வாட்டி ரொம்ப சாஃப்டாக லைக் வந்து டவுனாக இருக்கும் அவரோட ஹேர். குளிச்சுட்டு வந்துருப்பாரு. ஸோ அதுதான் வேறு எதுவும் இல்லை. ஸோ வந்து ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு. அப்படியே வந்து கையில் விஸ்கி வச்சுட்டு குடிச்சிட்டு அப்படியே அந்த மூணை பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த சீன் அப்படியே வந்து லாக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே அடுத்த சீன் காமிச்சோன்னா நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி மந்திரிச்சோட்ட கோழி மாதிரி இருக்கீங்க. பிகாஸ் வந்து லைட்டாக உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆக வேண்டியது. ஸோ அதனால் கொஞ்சம் மந்திரிச்சோட்ட மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ வந்து உங்கள் அத்தை மாமா வந்த உடனே அந்த மந்திரிச்சோட்ட கோழித்தனத்தெல்லாம் விட்டுட்டு குடுகுடு ஓடி போய் ஹக் பண்ணுறீங்க. ஸோ வந்து அவங்க பார்த்துட்டு, என்ன என் மருமகளுக்கு ரொம்ப பாசம் இருக்குது. அது இல்லை அத்தை, தெரியும்டி உன்னை பற்றி கேடி, உன் மாமா வரணுன்னே உடனே உன் அத்தை மாமனுக்கு வந்து நீ இது பண்ணிகிட்ருக்க, ஐஸ் வச்சிட்ருக்க அதானே? அப்போல்லாம் இல்லை அத்தை, நடிக்காத, சின்ன வயசுலேருந்து ஒன்று பார்த்துட்ருக்கேன்ல. இல்லை அத்தை, பாடுறா வெக்கம் வேற, எனக்கு வெக்கம் வேற பாட தெரியுமா, போங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து சிரிச்சுட்டே போயிடுறீங்க. ஸோ வந்து உங்கள் அத்தை வந்துட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து அத்தை சொல்லுடா. மாமாவை பார்த்து ஒரு 7-8 வருஷம் இருக்கும். அவர் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஃபோட்டோ இருந்தால் காட்டுறீங்களா? உன் புருஷன் அவனை பார்க்குறதுக்கு நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்ருக்க? இல்லை, என்கிட்ட ஃபோட்டோலாம் அதான் கேட்டான். சரி வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்து ஒரு பிக்சரை காட்டுறாங்க. செம்மையாக கோட் சூட் போட்டுட்டு அப்படியே வந்து லெக்ஸை வைடாக்கி அப்படியே அந்த சோஃபாவில் ராஜா மாதிரி உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப குட்டி வயசில் ஒரு 15 வயசில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ. பட் ஆனால் அதில் இருக்கிறது வந்து ஒரு 25, 26, 27 வயசு இருக்கிற ஒரு பையன். செம்ம அழகாக இருக்கான். உலகமே வந்து இவன் தானே அழகா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடும் போல இருக்கு பொண்ணுங்க. ஸோ அந்தளவுக்கு அழகா எனக்கு ஆசை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒன்றுனா பார்க்குறீங்க அவரோட ஐஸு, நோஸு, லிப்ஸுன்ட்டு. ஸோ வந்து அத்தை தயோங் மாமாவா இது? ஆமாண்டா தயோங் தான். நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எப்படியோ மாமான்னு சொல்லிடும் போதே. சரி ஓகே. இன்னொருத்த உங்கள் பிள்ளை இவ்வளோ அழகாக இருக்கா? ஐயோ ஏன்டி என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? அழகாக இருக்குல்ல, என்ன தப்பு? என்ன தப்பா? நீங்கள் வேற அத்தை, இங்கே ஒரு பையன் அழகாக இருந்தால் போதும் அப்படியே பொறிஞ்சு கட்டிட்டு வந்துடுவாளுங்க. என் புருஷன் எப்படிலாம் கஷ்டப்படுறானோ, அவனுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமா? ஏய் லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மண்டையில் அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிற? லூஸு மாதிரி பேசாத. சரி
அத்தை ஃபோன் பண்ணுறீங்களா? மாமா ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் வந்து டைம் கிடைக்கல. கொஞ்சம் ஃபோன் பண்ணுறீங்களா? நான் அம்மா கிட்ட பேசணும். ஐயோ, இப்போ வந்து அவன் ஃப்ளைட்டில் இருப்பாம்மா, சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும் ஃபோனு. நாளைக்கு காலையில் வந்துடுவான், நீ நாளைக்கு பாரு. அப்படியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே போகலான்னு பார்க்குறீங்க, பட் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, அத்தை சொல்லுமா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி. இது வருஷக்கணக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் டைம் கிடச்சிது, இப்போ தான் கேட்குறேன், கொச்சிக்காதீங்க. விஷயத்துக்கு வாடா. அதாவது தயவுங்க மாமா, என்ன சொன்னாலும் நீங்கள் ஃபேமிலி எல்லாருமே கேட்குறீங்க. அது ஏன் அவர் என்ன சொன்னாலும் சரி, லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஈவன் என் விஷயம் வச்சுக்கோங்க, என்னை அடிக்கூடாதுன்னு சொன்னார், அன்னையிலேருந்து யாருமே மேலே கை வச்சதே கிடையாது. அப்படி மாமா வந்து என்ன சொன்னாலும் ஏன் கேட்குறீங்க? அதுவா, ஆக்சுவலாக தயாங் வந்து இஸ் ஸ்பெஷல் கிட். புரியலை, எந்தளவுக்கு ஸ்பெஷல்? அவன் ஜாதகம் அப்படி. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி ரொம்ப கஷ்டம், ரொம்ப வறுமை இருந்தது. பட் ஆனால் அவன் பிறந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஃபேமிலி ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கே வர ஆரம்பிச்சிது. ஜோசியர் ஜாதகத்தை பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை அவரை பார்த்ததே இல்லைன்னு சொன்னவர் தான். இந்த குடும்பத்தோட வரம் தான் அவன் சொன்னால் எல்லோரும் கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அவன் என் வயிற்றில் இருக்கும் போதே கரு கலைஞ்சிருக்கும். பட் ஆனால் வந்து மரணத்தையே தாண்டி வந்திருக்கான் அவன். ஸோ அவன் ரொம்பவே இந்த குடும்பத்துக்கு முக்கியமான ஒரு பர்சன் தான் தயாங். அப்படியா? ஸோ மற்றவங்களும் அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி தாட்லேயே நீங்கள் வந்து மொட்டை மாடி போகிறீங்க. ஸோ அங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஸோ அப்போ டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வருது. மாமா போகாத. இங்கே பாரு பிரின்சஸ், என்னோட ட்ரீம் நான் அச்சீவ் பண்ண போகிறேன், கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் வந்து உன்னை பொண்டாட்டியாக்கிட்டு தான் போவேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ வந்து தயாவுக்கு வந்து 12th முடிச்சிருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து 10th வந்து காலடி எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ வந்து 12th ஸ்டடீஸ்க்கு அப்புறம் அப்ராட் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு தான் தயாவோட ஆசை. ஸோ வந்து சியோல் வந்து அவங்க அப்பாவோட சிட்டி இல்லையா, ஸோ அங்கேயே போய் படுறா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போயிருப்பார். ஸோ அதனால தான் நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. இப்போ நான் ஃபோன் பண்ண கூட என்னால் முடியலன்ட்டு, ஃபோன் கூட கிடையாது, நான் எப்படி உன்னை பார்த்து பேசுவேன், நீ சொல்லு. சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மொட்டை மாடி கூப்பிட்டு போகிறாரு. அந்த பெரிய மூனை காய்ச்சாரு. தோ அந்த 3 கிட்ட சொல்லு, மாமா கிட்ட அது வந்து சொல்லிடும். சரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ரொம்ப குட்டி போனனால இதெல்லாம் வந்து இது பண்ணியிருப்பீங்க. பட் இந்த வயசுலேயும் நீங்கள் அதை கடைப்பிடிப்பீங்க, அதுதான் பாயிண்ட்டு. ஸோ இதை நினச்சிக்கிட்டே அந்த 3 பார்க்குறீங்க. மாமா சீக்கிரமாக வந்துரு, உனக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நல்லா வெயிட் பண்ண முடியாது. ஏண்டா நீ இவ்வளோ அழகாக இருக்க கிருஷ்ணா, இவ்வளோ அழகாக இருந்தால் நான் எப்படா நீ வீட்டை விட்டே வெளில போட முடியாது போல் இருக்குது. சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த 3 பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இந்த சைடு டயாங் வந்து அப்படியே அந்த ஃப்ளைட்டில் பறந்துட்டுருப்பார். ஸோ அவரும் அந்த 3 பார்த்துட்ருக்காரு. வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ சாராங்கே டாடா பை, see you.